பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 25 மே 2025 ஞாயிற்றுக்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா, மாநிலங்களுக்கு 50% வரி பகிர்வு தேவை அப்படின்னு சொல்லிட்டு மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்காரு. எதில் வலியுறுத்தியிருக்காரு அப்படின்னா, நிதி ஆயோக்கோட 10வது நிர்வாக குழு கூட்டம் எங்கே நடைபெற்றிருக்குன்னா டெல்லியில் நடைபெற்றிருக்கு. ஸோ அதில் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, மாநிலங்களுக்கு 50% வரி ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பாருங்கள், தமிழகத்தில் 2030ஆம் ஆண்டுக்குள் $1 trillion எக்கானமியை ரீச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம ஏற்கனவே கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த 2047 பாருங்கள், விஸ்கித் பாரத் திட்டம்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதாவது வளர்ந்த பாரதம் திட்டம். அதில் இதுக்கு $5 trillion டார்கெட் வச்சுருந்தாங்க. இப்போ 0.5 குறைச்சிட்டாங்க சரிங்களா. அப்போ $4.5 trillion பொருளாதார வளர்ச்சி இலக்கை எட்டணும் அப்படின்னு சொல்லி இந்தியா முடிவெடுத்திருக்காங்க சரியா. அப்போ நம்ம திரும்ப பார்த்தோம், அதாவது 2047 5 ட்ரில்லியன் பார்த்தோம். ஆனால் 10வது நிதி ஆயோக் குழு கூட்டத்தில் அதில் 0.5 குறைச்சிட்டு 2047க்குள்ள $4.5 trillion பொருளாதார வளர்ச்சியை எட்டணும்னு சொல்லி இந்தியா தீர்மானிச்சிருக்காங்க. தமிழ்நாடு பார்த்தீங்க அப்படின்னா 2030ஆம் ஆண்டுக்குள்ளே $1 trillion எக்கானமி ரீச் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாட்டிலேயே நம்ம இந்தியாவிலேயே தொழிலகங்களில் பணிபுரிகிற பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட எண்ணிக்கையில் 41% பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்காங்களாம். அதிகமான பெண்கள் தொழிலகங்களில் வேலைக்கு போகிறது எங்கே அப்படின்னா தமிழ்நாட்டில் தான். தமிழ்நாட்டில் மட்டுமே 41% பெண்கள் இருந்திருக்காங்க சரிங்களா. அதே மாதிரி 18 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா காலை உணவு திட்டம் மூலியமாகவும் 14 லட்சம் மகளிருக்கு மாதந்தோறும் $1000 கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க சரியா. சரி ரைட் ஓகேங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த இது கொடுத்துருக்காங்க. அதாவது பொதுவாக இந்த முக்கியமான நதிகளுக்கெலாம் நிறையா திட்டம் ஒதுக்குறாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க காவிரி, வைகை, தாமிரபரணிக்கெலாம் திட்டங்கள் ஒதுக்கி அதை தூய்மைப்படுத்தணும், அதே மாதிரி கரைகளை உயர்த்தணும், அதை மீட்டெடுக்கணும் அப்படின்ற மாதிரி திட்டங்கள் கொண்டு வர வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. இதுக்கு தயவு செஞ்சு இதுக்காச்சும் நீங்கள் ஆங்கிலத்தில் பேர் வைங்க, சமஸ்கிருதத்தில் வச்சிடாதீங்கன்னு சொல்லியிருக்காப்புல. சும்மா இந்த தஸ்ஸு புஸ்ஸுன்னு சொல்லி வைக்காமல் இதுக்காச்சும் ஆங்கிலத்தில் பேர் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. சமஸ்கிருத பெயர் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த சிபிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு அதையே பாரதிய நகரிக் சுரக்ஷா அப்படின்னு மாற்றிருந்தாங்க. அது குற்றவியல் சட்டம்னே நல்லா தான் இருந்தாலும் அது பேர் மாற்றிட்டாங்க. அதனால் ஆங்கில பேராக வைங்கன்ற மாதிரி வலியுறுத்தியிருக்காங்க. சரிங்க. வேறு முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்லிட்டு இருந்தார், அதாவது ஆப்பிள் ஃபோன் ஆப்பிள் ஃபோனோட ஆலை இந்தியாவில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. யார் அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப்பு. ஆனால் அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, இந்தியாவில் நாங்கள் மேனுஃபேக்சரிங் யூனிட் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எங்கே வச்சாலும் எங்களுக்கு கட்டாயம் டேக்ஸ் கட்டணும்னு சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது நீங்கள் தயாரிச்சுக்கலாம், பட் அமெரிக்காவுக்கு கொண்டு வரும்போது இறக்குமதி வரி கட்டினா போதும், அப்படி தான் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சரிங்களா. ஆடு திருடின மாதிரி கனவுண்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிட்டை போட்டிருக்காரு. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்லை, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. சரி ரைட் ஓகே. அடுத்து வேறு முக்கியமான நியூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்தங்க அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் பேர் என்னென்னா அஜய்குமார். இவரோட தலைமையில் பார்த்தீங்க அப்படின்னா தேர்வாணைய தலைவர்கள் நிலைக்குழு கூட்டம் நடந்திருக்கு. எங்கே அப்படின்னா சென்னையில். ஸோ 12 மாநிலத்தோட அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர்கள் கலந்துருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு மெயின் சரியா. யூபிஎஸ்சியோட தலைவர் பேர் என்ன அப்படின்னா அஜய்குமார். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னி யூபிஎஸ்சி எக்ஸாம் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு கட்டாயம் ஆதார் எண் தேவை அப்படின்ற மாதிரி கொண்டு வர போகிறாங்களாம் சரியா. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அஜய்குமார் அவர் முக்கியமான ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது. இன்னொன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆதார் எண் கட்டாயம் யூபிஎஸ்சி அப்ளை பண்ணுறதுக்கு. சரி ரைட்டுங்க. அடுத்து இந்த 10வது குழு கூட்டத்தில் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திரும்ப வந்திருக்கு வளர்ந்த பாரதம் 2047. இதில் மெயினாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஒன்றிய அரசு சார்பாக மாநில அரசுகளுக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது மாநிலத்தில் இருக்க குறைஞ்சபட்சம் ஒரு சுற்றுலா தலத்தையாச்சும் சர்வதேச அளவுக்கு உலகத்தரம் வாய்ந்ததாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரியா. இந்த திட்டத்துக்கு பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மாநிலம் ஒரு சர்வதேச சுற்றுலாத்தலம் அப்படின்ற இலக்கு மூலியமாக இதை ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது குறைந்தபட்சம் ஒரு மாநிலம் ஒரு சுற்றுலா தலத்தையாச்சும் சர்வதேச அளவில் மேம்படுத்தணும் அப்படின்றது தான் ஒரு மாநிலம் ஒரு சர்வதேச சுற்றுலாத்தலம் அப்படின்ற இலக்கு மூலியமாக இதை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்து பாருங்கள், இது ரொம்ப முக்கியமானதுங்க. அதாவது உலகிலேயே 4வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். இதுக்கு முன்னாடி 3வது இடத்துல ஜப்பான், 4வது இடத்துல ஜப்பான் இருந்துச்சு. 4வது இடத்துல ஜப்பான், 5வது இடத்துல வந்துட்டு இந்தியா இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானை வந்து பின்னுக்கு தள்ளி இந்தியா முன்னாடி வந்திருக்கு, 4வது இடத்துக்கு வந்திருக்கு. இதில் வேறு என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, இப்போதைக்கு கரண்ட்டாக இந்தியாவோட மதிப்பு, பொருளாதார மதிப்பு எவ்வளோன்னா $4 ட்ரில்லியன், அதாவது சராசரியாக 340 லட்சம் கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு 3 நாடு பொருளாதாரத்தில் சிறப்பாக இருக்க 3 நாடு, ஃபஸ்ட்டு அமெரிக்கா, 2வது சீனா, 3வது ஜெர்மனி, 4வது இந்தியா. $4 ட்ரில்லியன், 340 லட்சம் கோடி. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது நிதி ஆயோக்கோட தலைமைச் செயல் அதிகாரி பேர் என்ன அப்படின்னா PVR சுப்பிரமணியம். இதே துணைத் தலைவர்னு கேட்டாங்கன்னா ஸ்ரீ சுமன் பெரி. நிதி ஆயோக்கோட தலைமைச் செயல் அதிகாரின்னு கேட்டாங்கன்னா PVR சுப்பிரமணியம். ரொம்ப முக்கியமானதுங்க. சரி, ரைட். அடுத்து வேறு இந்த அதாவது டெல்லியோட முதல்வர் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரேகா குப்தா. பெண் முதல்வர்னால கேட்கலாம். இதுக்கு முன்னாடி அதிஷி இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேகா குப்தா இருக்காங்க. பிஜேபி சார்பாக ரேகா குப்தா டெல்லியோட முதல்வர். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேரளாவில் வந்து அந்த சரக்கு கப்பல் வந்து மூழ்கிட்டு இருக்கு இப்போது கரண்ட்டாக. எந்த நாட்டு கப்பல்னு வேணால் கேட்கலாம். லைபீரியா நாட்டு கப்பல். சரிங்களா? அந்த நாட்டு எந்த நாட்டு கப்பல் அப்படின்னா லைபீரியா நாட்டு சரக்கு கப்பல். கொச்சின்லேருந்து வெளிஞ்சம் துறைமுகத்துக்கு சரக்கு ஏற்றிட்டு போகும்போது இந்த மாதிரி ஆகியிருந்திருக்கு. சரி, ரைட்டு, ஓகேங்க. அடுத்து இந்த ஜோகோவிச் 100, அதாவது ஜெனீவா ஓப்பன் டென்னிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோகோவிச் ஜெயிச்சிருக்காரு. இது மூலியமாக அவரோட ATP பட்டம் 100வது பட்டத்தை வென்றிருக்காருங்க. சரிங்களா? அப்போ ஜோகோவிச் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவன்னு கேட்டாங்கன்னா டென்னிஸு. எந்த நாட்டு வீரர்னு கேட்கலாம். செர்பியா நாட்டோட வீரர் ஜோகோவிச். சரியா? கட்டாயம் கேட்கலாங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான நியூஸ் பாருங்கள். எவரெஸ்ட் உச்சியில் ஏறின எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறின முதல் இந்திய பார்வை மாற்றுத்திறனாளி யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்ஜின் அங்மோ. சரிங்களா? அவங்க பேர் சொன்ஜின் அங்மோ. முதல் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி, இந்திய முதல் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி எவரெஸ்டோட உச்சியில் ஏறினவங்க. உலக அளவில் பார்த்தீங்கன்னா இவங்க 5வது ஆள். ஸோ ரொம்ப முக்கியமானது, பார்த்து வச்சுக்கோங்க. சொன்ஜின் அங்மோ இவங்க பேர். ஹிமாச்சல் பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவங்க. அதே மாதிரி இந்திய கிரிக்கெட் அணியோட டெஸ்ட் கேப்டனாக யாரை நியமிச்சிருக்காங்கன்னா சுப்மன் கில்லை வந்து நியமிச்சிருக்காங்க. ஸோ 25 வயதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேப்டனாக நியமிக்கப்படுறது. இவர் வந்து 5வது வீரர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? துணை கேப்டனாக யாருன்னா ரிஷப் பண்ட், விக்கெட் கீப்பர் ரிஷப் பண்ட்டை வந்து துணை கேப்டனாக போட்டிருக்காங்க. ஸோ அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாண்டோட மேட்ச் நடக்குது, டெஸ்ட் மேட்ச்சு. அதில் வந்து சுப்மன் கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது கேப்டன், டெஸ்ட்டு டீம் கேப்டன். ஏன்னா விராட் கோலியும் ஓய்வு பெற்றுட்டார், ரோஹித் சர்மாவும் ஓய்வு பெற்றுட்டார். அடுத்து வந்து இவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. சரி, ரைட், ஓகேங்க. இன்றைக்கி வேறு முக்கியமான நியூஸ் அப்படின்னா வேறு எதுவுமே இல்லை. இது வெம்மங்கோட்டை அகழாய்வு வந்து நிறைவடைஞ்சிருச்சுங்க, 3ஆம் கட்ட அகழாய்வு. பட் என்ன அப்படின்னா, அதாவது 4000 ஆண்டு பழமையான விஷயங்கள் எல்லாமே வந்து கிடச்சிருச்சு. 3000 ஆண்டு பழமையான விஷயங்கள் எல்லாமே கிடச்சிருச்சு. இவங்க திரும்ப தோண்டும் போது 5000 ஆண்டு பழமையான விஷயங்கள் கிடைக்குமா அப்படின்ற ஒரு டார்கெட் வச்சு தோண்டினாங்க. பட் கிடைக்கல. 3000 ஆண்டுகளோட அது வந்து நின்றுச்சு அந்த நாகரிகம், வெம்மங்கோட்டை நாகரிகம். அதனால அடுத்த கட்ட அகழாய்வு வெம்மங்கோட்டையில் நடைபெறுமா அப்படின்றது சந்தேகம்தான். ஏன்னா அவங்க டார்கெட் வந்து 5000 வச்சாங்க. பட் அதுக்கான வாய்ப்பு இல்லை, 3000 ஆண்டுகளோட ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் வெம்மங்கோட்டையில் 4ஆம் கட்ட அகழாய்வு நடக்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான். இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு, அதாவது 2 நாளைக்கு ஒரு தடவையாச்சும் வெம்மங்கோட்டை அகழாய்வு நியூஸ் பேப்பரில் வந்துடுது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சாத்தூர் விஜயகரிசல் குளத்தில் வந்து நடைபெற்றுச்சு இந்த அகழாய்வு. ஓகேங்க, இன்றைக்கி முக்கியமான நியூஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.